எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு வண்டியில கொஞ்சம் கூட்டிட்டு போங்கனாலே சிடு சிடுன்னு இது வந்து நான் சாதிச்சிருக்கேன். அதுக்காக நான் கதையை சொல்ல வரேன். எனக்குமே லக்கேஜ் போடுற மாதிரி போடுவாரு எங்க கொண்டுட்டு போனா. சில நேரத்துல பாதியிலே விட்டுட்டு போயிடுவார் சார் எங்க ரோட்ல. 45ல கார் ஓட்டுறேன் சார். 45, 46ல வந்து கார் ஓட்டி, அதாவது எந்த கோஆர்டினேஷன் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். கால்ல 3 கண்ட்ரோல், 3 கண்ணாடியை பார்க்கணும், வெளியில வேற ரோட பாத்துக்கணும், இந்த பக்கம் கியர், இந்த பக்கம் வந்து ஸ்டியரிங். இவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டுல எல்லாம் பயந்தாங்க, கார் ஓட்டாதன்னாங்க. வேற வழியே இல்ல. டிரைவிங் ஸ்கூல்லாம் போனதே கிடையாது. கிட்டத்தட்ட 1 மாசம் ஸ்ட்ரகிள் பண்ண சார். ஆனா நைட்ல தூக்கம் வராது, இது ஓட்டி ஆகணும். நீங்க தவறா பண்ணிட்டீங்க. நீங்க டிரைவிங் ஸ்கூல் வச்சு கத்துட்டு இருந்தீங்கன்னா 1 வாரத்துல கத்துட்டு இருந்திருக்கலாம். நீங்க இன்ச்சின்ச்சா நடக்க அவசியமே இல்ல. வீட சுத்தி வந்தேன், நானே கத்துட்டேன். நீங்க டெவலப் பண்ணி சொல்றதுனால அது வைராக்கியம் உள்ள வந்துராது. இல்ல சார், நீங்க கார் ஓட்ட கத்துக்கிட்டீங்க. நான் வந்து அவர் மேல கோவத்துல தான் கத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த டைம்லி ஹெல்ப் அவர் பண்ண மாட்டார் சார். கத்துக்கலாமே, கார் ஓட்டுறதும் கத்துக்கணும்ன்றது உங்க சார். இது எல்லாராலையும் முடியாது சார். சின்ன பிள்ளையா தான் கத்துக்கலாம் சார். என்னுடைய வயசுல கத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கத்துக்க முடியாது சார். ஆக்சுவலா ஒரு நிமிஷம்